ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கேழ்வரகு காரம் போட்டு சேமியா, கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இது ஒன்று, இந்த பாருங்க, இது ஸ்வீட்டு, கைப்படாமல் இருக்கிறது நல்லது. தேங்காய், கொஞ்சமாக உப்பு, தூள் உப்பு போட்டுக்கணும், சால்ட்டு போட்டு தேங்காய் சர்க்கரை போட்டு கிளறி வச்சுருக்கேன். 2 செஞ்சுக்கலாம். சேமியா கரெக்ட் பண்ணிட்டோம்னா 2 டிஃபன். இது கைஸ் மினி ஊத்தப்பம் பானு. இது நெட்டில் நாங்கள் வாங்கிட்டோம். இது பிள்ளைங்களுக்கெல்லாம் மினி தோசை ஊற்றலாம், மினி ஊத்தப்பம் எல்லாமே ஊற்றலாம். மினி ஊத்தப்பம் தான் இன்றைக்கி ஊற்றப்பம். இன்றைக்கி இட்லி இல்லை, டிஃபனு மினி ஊத்தப்பம். நாங்கள் ரொம்ப இது யூஸ் பண்ணுறதில்ல, ஆனால் இது மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி புள்ளியாக உள்ளது வாங்கினா நல்லது அப்படின்னாங்க. அதனால இது வாங்கியிருக்கோம். இது வாங்கி ரொம்ப நாள், அது 1 இயருக்கு மேலே ஆகுது. நல்லாயிருக்கு. இப்போ இது காஞ்சிடுச்சு ஓரளவு. ஊற்றிட்டேன். இந்த மாதிரி இருந்தால் டிஃபன் பாக்ஸில் வைக்கிறதுக்கு உடச்சிலாம் வைக்க வேண்டியதில்லை. இதை நம்ம ஊற்றிக்கலாம். இதில் வெங்காயம் கூட போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டிங்கன்னா வெங்காய ஊத்தப்பம். ஸ்பூனால் இட்லி பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். பொடி ஊத்தப்பம். கேரட்லாம் கூட நான் இப்போ பிடிச்சி வைக்கல, கேரட் போட்டுக்கலாம். இதுபோல் குழந்தைங்களுக்கு ஸ்வீட்டு வேணால் தேங்காய் பூ போட்டுக்கலாம். இது ப்ளைன் ஊத்தப்பம், நல்லாயிருக்கும். வாங்கி கொடுங்க. கொஞ்சம் ஆயில் போட்டு நம்ம பெரட்டி விட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஈஸியாக இருக்கும். இதுதான் மினி ஊத்தப்பம். நீங்கள் இது வேணுன்னா வாங்கிக்கோங்க. நெட்டில் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் கூட இருக்குது. ஓகே கைஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிஷ்ஷஸ் செய்கிற மாதிரி இருக்கும். எனக்கு நிறைய டிஷ்ஷஸ் செய்ய பிடிக்கும். நீங்களும் இது போல் செய்யலாம், ஈஸி மெத்தடில் செய்யலாம். ஓகே, பை பை, ஹாய். எல்லோரும் சாப்பிட வாங்க. அலெக்ஸா பாருங்க. ஓகே, பை பை, சாப்பிட வாங்க.